50 வருடங்கள் முன்னால். அப்பா சைக்கிள மிதிச்சு அப்படி போயிட்டுருக்காரு ஒரு டீ கடைக்கு. அவரோட நண்பர், "குமார் சார் நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னாரு. எங்க அப்பா கேட்டார், "ஐயா என்ன விசேஷம்?" "புதுசா ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு குடிபுகுந்திருக்கிறேன். வீடு எல்லாம் பர்ஃபெக்ட்டா வாஸ்துப்படி இருக்கு. இருந்தாலும் எனக்கு சில நெருடல்கள்" அப்படின்னாரு. எங்க அப்பா சொன்னாரு, "எப்போ ஒரு மனசுல ஒரு கேள்வி இருக்கோ, ஒண்ணும் வேண்டாம். ஒரு சின்னதா ஒரு சுந்தரகாண்டம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தை வாங்கி வீட்டில் வைத்து வணங்கி விடுங்கள். படிக்கிறீங்களோ இல்லையோ வணங்கிடுங்க. உங்களுக்கான தெளிவு பிறந்து விடும்னார். அந்த இரவு அந்த நண்பருக்கு ஒரு கனவு வந்திருக்கிறது. இந்த வீட்டை எப்படியான காலி பண்ணிடு. இன்னும் ஓரிரு நாட்களில் ஏதேனும் ஒரு இடத்திற்கு குடிபுகுந்துடு அப்படின்னு. அப்போ வர்ணாபுரம்னு ஒரு இடம் இருந்ததாம். அந்த இடத்துக்கு அவர் வாடகைக்கு ஏதோ ஒரு வீட்டுக்கு போயிட்டாரு. சில நாட்கள் கடந்தன. புதுசா அந்த வீட்டுக்கு வேற ஒருவர் குடி வருகிறார். மேலே ஒரு கம்பியை கட்டப் போகிறார். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த துணி உணர்த்துறதுக்குலாம் 2 சைடு கம்பி கட்டுவாங்க. ஆண்டனான்னு டிவிக்கு ஏரியல் ஆண்டனாலாம் கட்டுவாங்க. அதுபோல போறார். ஒரு காத்தடித்தா மாரி இருந்ததா, அவர் கீழ விழுந்துட்டார். பிறகு மருத்துவம் செய்தெல்லாம் அவர் பிழைத்தபோது சொன்னார், அவருக்கு ஏதோ ஒரு அமானுஷ்யத்தை அங்கே உணர்ந்ததாக